இப்படிப்பட்ட தழும்புகள் தொடர்ந்து காணப்பட்டு கொண்டே இருந்தன. சில நேரங்களில் கழுத்தில் கீறல்கள், சில நேரங்களில் முழங்கைக்கு அருகில் கருப்புவடு, சில நேரங்களில் நெற்றியில் சிறிய காயம். ஒவ்வொரு முறையும் விமலாபாயிடம் ஒரே ஒரு கதைதான் தயாராக இருக்கும். சில நேரங்களில் மேஜையின் மூலை, சில நேரங்களில் அலமாரி கதவு, சில நேரங்களில் தரையில் விரித்திருந்த கார்பெட். விமலாபாய் எப்போதும் அங்கே மிகவும் அமைதியாக, உதவியாளராக, முற்றிலும் கச்சிதமானவராக பெர்ஃபெக்ட் என்று கொண்டிருப்பார். அவர் தேவைக்கு அதிகமாகவே கச்சிதமாக இருந்தார். எனக்கு அவர் மீது ஆழமான சந்தேகம் வரத் தொடங்கியது. இந்த மூடிய வீட்டிற்குள் நான் அலுவலகம் சென்ற பிறகு பாட்டிக்கு ஏதேனும் கெடுதல் நடக்கிறதோ என்ற பயம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் என் பையை எடுத்துக்கொண்டு, நான் மருத்துவர் சொன்ன களிம்பை ஆயின்ட்மெண்ட் வாங்கிட்டு வர்றேன் என்று கூறினேன். அப்போதுதான் பாட்டி முதல்முறையாக தன் கண்களை உயர்த்தி பார்த்தார். அவர் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. சீக்கிரம் வந்துடு கண்ணா, இது ஒரு சாதாரண வார்த்தையல்ல, இது ஒரு கெஞ்சல், உதவிக்கான ஏக்கம். நான் மிகவும் கனத்த இதயத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் நேராக மருத்துவக் கடைக்குச் செல்லவில்லை. அங்கிருந்து 3 தெருக்கள் தள்ளியிருந்த லாமினேட்டிங் ரோட்டில் உள்ள ஒரு மின்சாரக் எலக்ட்ரானிக்ஸ் கடைக்குச் சென்றேன். அங்கிருந்து தீப்பெட்டி அளவிலான ஒரு சிறிய கருப்பு கேமராவை வாங்கினேன். கடைக்காரர் அதன் பிக்சர், மொபைல் ஆஃப் மற்றும் நைட் விஷன் பற்றி எனக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் என் மூளை அங்கே வேலை செய்யவில்லை. என் பாட்டியை இந்த வீட்டிற்குள் யார்தான் பயமுறுத்துகிறார்கள் என்பதை மட்டும்தான் நான் அறிய விரும்பினேன். பணத்தை கொடுக்கும்போது எனக்கு என் மீதே மிகவும் அவமானமாக இருந்தது. இவ்வளவு நம்பிக்கை வைத்து நாங்கள் நியமித்த அந்த கேர்டேக்கர் மீது சந்தேகம் கொள்கிறோமே என்ற அவமானம். என்னை வளர்த்து ஆளாக்கிய என் பாட்டியின் அறையில் மறைமுகமாக ஒரு கேமராவை பொருத்தப் போகிறேனே என்ற அவமானம். ஆனால் அதே கணத்தில் பாட்டியின் காயத்தை தொட முயன்றபோது அவர் எவ்வளவு பயந்து தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டார் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. என் அவமானம் உடனே கோபமாக மாறியது. மாலையில் நான் வீட்டிற்கு திரும்பினேன். என் கையில் இருந்த பையில் களிம்பு, கொஞ்சம் ரொட்டி, பிரெட் மற்றும் அதன் நடுவே மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த முதல் கேமரா இருந்தது. நான் அமைதியான நேரத்திற்காக காத்திருந்தேன். எப்போது விமலாபாய் கிளம்பும் நேரம் வந்தபோது நான் அவருக்கு விடை கொடுத்தேன். அதன் பிறகு நான் பாட்டியை படுக்கையில் படுக்க வைத்து என்னை முற்றிலும் சாதாரணமானவள் போல காட்டிக்கொள்ள முயன்றேன். பாட்டி தூங்கிய பிறகு நான் ஹாலுக்கு வந்தேன். மூலையிலிருந்த ஒரு நாற்காலியின் மீது ஏறி சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ண பகவானின் பழைய பிரேமிற்கு போட்டோ ஃப்ரேம் பின்னால் அந்த கேமராவை பொருத்தினேன். அங்கிருந்து ஈசி சேர், ஆறாம நாற்காலி, நடைபாதை, பாசேஜ் மற்றும் வீட்டின் முக்கிய கதவு ஆகியவை தெளிவாக தெரிந்தன. அப்போதுதான் பின்னாலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மீரா? நான் பயந்து போய் வேகமாக கீழே இறங்கினேன். பாட்டி கதவருகே நின்று கொண்டிருந்தார். ஒன்றுமில்லை பாட்டி, அந்த போட்டோ ஃப்ரேம் கொஞ்சம் சாய்ந்திருந்தது என்றேன். பாட்டி என்னை மிகவும் ஆழமான சோகத்துடன் பார்த்தார். அவருக்கு எல்லாமே தெரிந்தது போலவும் அவர் என்னை ஏதோ செய்வதிலிருந்து தடுக்க விரும்புவது போலவும் இருந்தது. அன்று இரவு நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. என் லேப்டாப்பை படுக்கையின் மீது திறந்து வைத்திருந்தேன். அருகில் போன் சார்ஜ் ஆகிக் கொண்டிருந்தது. கேமராவின் ஆப் இயங்கிக் கொண்டிருந்தது. இரவு 9 மணிக்கு ஹால் முற்றிலும் அமைதியாக இருந்தது. 10 மணி வரை பாட்டி டிவி பார்த்து கொண்டிருந்தார். 11 மணிக்கு அவர் விளக்குகளை அணைத்துவிட்டார். வீடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. ஜன்னல் வழியாக தெருவிளக்கின் மங்கலான வெளிச்சம் மட்டுமே உள்ளே வந்து கொண்டிருந்தது. அப்போது இரவு 11:38 என் போன் ஸ்கிரீன் மின்னியது. அது ஒரு மோஷன் அலர்ட் அறிவிப்பு. நான் படுக்கையில் திடுக்கிட்டு எழுந்தேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் என் நெஞ்சில் வலி எடுக்கத் தொடங்கியது. ஸ்கிரீனில் படம் தெளிவாக சில நொடிகள் பிடித்தது. முதலில் விமலாபாய் அறைக்குள் வருவது தெரிந்தது. ஆனால் இந்த முறை அவர் தன் சீருடையில் யூனிஃபார்ம் இல்லை. அவர் ஒரு தளர்வான பைஜாமாவும் அடர்ந்த நிற ஷர்ட்டும் அணிந்திருந்தார். கூந்தல் அவிழ்த்துவிடப்பட்டிருந்தது. அவர் பாட்டியின் அருகில் சென்று அவரது போர்வையை சரிசெய்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து மிகவும் மெதுவாக ஏதோ கூறினார். நான் என் புருவங்களை சுருக்கினேன். இது எந்த ஒரு தாக்குதலும் போல தெரியவில்லை. இது அரவணைப்பாகவும் கவனிப்பாகவும் இருந்தது. அப்போதுதான் இரவு 11:42 வீட்டின் முக்கிய கதவு திறந்தது. ஒரு மனிதன் கதவை தட்டாமலேயே உள்ளே வந்தான். அந்த வீடு அவனுடையது என்பது போல. அவன் உயரமாக இருந்தான். அவனது சட் சொல்லவில்லை. ஏனெனில் அவர்கள் தன் சொந்த மகனின் மானத்தை காப்பாற்ற விரும்பினார்கள். நான் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உடனடியாக ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆன் செய்தேன். என் போனிலிருந்து 100 என்ற எண்ணுக்கு அழைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தேன். காரின் சாவியை எடுத்துக்கொண்டு நேராக படிக்கட்டுகளை நோக்கி ஓடினேன். என் கார் காற்றின் வேகத்தில் சாலைகளை கடந்து பறந்தது. 10 நிமிடங்களில் நான் வீட்டின் வெளியே இருந்தேன். எனக்கு பின்னாலேயே போலீஸ் ஜீப்பும் வந்து சேர்ந்தது. வீட்டின் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. போலீசார் 2 பலமான உதை கொடுத்தனர். பழமையான மரக்கதவு உடைந்து கீழே விழுந்தது.
உள்ளே இருந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. ரமேஷ் சித்தப்பா பாட்டியின் கையை முறுக்கி காகிதத்தில் கட்டைவிரல் ரேகையை வைக்க முயன்று கொண்டிருந்தார். விமலாபாய் அவருடைய கால்களை பிடித்துக்கொண்டு கெஞ்சிக் கொண்டிருந்தார். போலீசாரை பார்த்ததும் ரமேஷ் சித்தப்பாவின் கையிலிருந்த கோப்பு கீழே விழுந்தது. அவருடைய முகம் வெளுத்துப் போனது. என்ன முட்டாள்தனம் இது மீரா? இந்த போலீஸை ஏன் கூட்டி வந்திருக்கிறாய்? நான் என் அம்மாவின் உடல்நலனை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன் என்று சித்தப்பா உடனடியாக தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு போலீசாரிடம் அப்பட்டமான பொய்களைக் கூறத் தொடங்கினார். நான் எதுவும் பேசாமல் என் போனை போலீஸ் இன்ஸ்பெக்டரின் முன்னால் நீட்டினேன். அதில் கடந்த 10 நிமிடங்களின் முழுப்பதிவும் இருந்தது. அந்த வீடியோவில் ரமேஷ் சித்தப்பாவின் கொடூரம், கெட்ட வார்த்தைகள் மற்றும் பாட்டியின் வலி ஆகியவை தெளிவாக தெரிந்தன. வீடியோவை பார்த்த இன்ஸ்பெக்டரின் கண்களும் கோபத்தால் சிவந்தன. உங்களுடைய உடல் நலனைப் பற்றி இனி நாங்கள் போலீஸ் நிலையத்தில்தான் விசாரிப்போம் சார் என்று இன்ஸ்பெக்டர் காலரை பிடித்து ரமேஷ் சித்தப்பாவை எழுப்பினார். முதியவர்களை துன்புறுத்துதல் மற்றும் சொத்தை பறித்தல் ஆகிய குற்றங்களுக்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில்தான் கழியும். சித்தப்பா கெஞ்சத் தொடங்கினார். ஆனால் போலீசார் அவரை ஜீப்பிற்குள் தள்ளினர். நான் ஓடிச் சென்று பாட்டியை அணைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதேன். அப்போது விமலாபாய் அழுது கொண்டே என்னிடம் வந்து கைகளை கூப்பி நின்றார். என்னை மன்னித்து விடுங்கள் தீதி, ரமேஷ் சார் என்னை மிரட்டினார். நான் உங்களிடமோ அல்லது போலீசிடமோ ஏதேனும் கூறினால் என் வேலையை பறித்து விடுவதாகவும் என் வாலிப மகனை திருட்டுப்போய் வழக்கில் சிக்க வைத்து விடுவதாகவும் மிரட்டினார். நான் மிகவும் ஏழை தீதி, நான் பயந்துவிட்டேன். ஆனால் என்னால் அம்மாவின் துயரத்தை பார்க்க முடியவில்லை. அதனால்தான் ஐயா சென்ற பிறகு நான் இரவில் மறைமுகமாக வந்து அவர்களை கவனித்துக் கொண்டேன். அவை கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயங்கள் அல்ல, அவை ஐயா அடித்ததால் ஏற்பட்ட தழும்புகள் என்றார். என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாகப் பெருகியது. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யப்போனேன்? தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் என் பாட்டியை காப்பாற்றிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் மீது நான் சந்தேகம் கொண்டேன். நான் விமலாபாயின் கைகளை பற்றிக் கொண்டு, நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை விமலா அத்தை, மன்னிப்பு நான்தான் கேட்க வேண்டும். நீங்கள் என் பாட்டிக்கு ஒரு தேவதையாக வந்திருக்கிறீர்கள் என்றேன். அன்று இரவு அந்த வீட்டிலிருந்து பயம் மற்றும் கொடூரத்தின் நிழல் என்றென்றைக்குமாக மறைந்து போனது. எந்த மகனை பாட்டி எல்லோரையும் விட அதிகமாக நேசித்தாரோ அவரே துரோகியாக மாறினார். யார் அந்நியராக இருந்தாரோ அவரே இரட்சகராக, பாதுகாவலராக நிரூபணமானார். உறவுகள் இரத்தத்தால் உருவாவதில்லை, மாறாக அன்பினாலும் அரவணைப்பினாலும் மட்டுமே பிணைக்கப்படுகின்றன என்ற உண்மை இன்று என் முன்னால் மிகத் தெளிவாக விளங்கியது. நான் பாட்டியின் கையை என் கைகளில் எடுத்தேன். அவர் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அதில் பயம் இல்லை, மாறாக அளவற்ற அமைதி மட்டுமே இருந்தது. எனவே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடித்திருந்தால் காமெண்ட் செய்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். நன்றி நண்பர்களே. ராதே ராதே. ஜெய் துவாரகாதீஷ்.